எல்லாம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுப்புலட்சுமியை பார்க்கறக்காக வரலட்சுமியும் வானதியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்கேங்கிறாங்க. ப்ரெஷர் குறைஞ்சதுனால தான் எனக்கு பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாங்க. அக்கா, எனக்கு இருக்கிற உறவே நீ மட்டும்தான் அக்காங்கிற உறவு அப்படின்னு சொல்ல, நீ அழுகாத, நான் தான் நல்லா இருக்கேன்ல, அழுகாதேங்கிறாங்க. வானதி, பெரியமா உங்களுக்காக கஞ்சி காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பெரியவாளையில் முருகன் கோயிலில் 108 விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க்கா, இந்தாங்க திருநீர் வச்சுக்கோங்கிறாங்க வரலட்சுமி. அருள் கிளம்புறேங்கிறாங்க. மாமா, மணி 8:30 ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், நான் போய் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டு கிளம்பணுங்கிறாங்க வானதி. சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அருள். நாம் சொல்கிற தோசையில் மாமா அப்படியே மயங்கி போகணும்னு நினச்சிக்கிட்டு வானதி அருளை நினச்சிக்கிட்டே தோசை ஊற்றுறாங்க. லட்சுமியும் சுப்புலட்சுமியும் அவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நந்தினி அருள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. வானதி அருளுக்காக தோசை சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் அந்த சந்தோஷத்துலையும் பொறுப்பிலையும் ஓடி ஓடி தோசையை சுட்டி எடுத்துகிட்டு வராங்க வானதி. வானதியோட முந்தானே டேபிளில் சிக்கிறது அருள் தான் இழுத்து பிடிச்சிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு விடுமாமா விடுமாமாங்கிறாங்க. அருள் இதை பார்த்துட்டு என்னடா அது திரும்பி பார்க்காமையே நம்ம தான் பிடிச்சி இழுக்கிறதா நினச்சிட்டாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு முந்தானையை எடுத்து விடுறாங்க. வானதியும் சந்தோஷமாக மறுபடியும் தோசை ஓடி வராங்க. மனசில் இருக்கிற ஆசையை மாமாவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு தோசை ஊற்றணும்னு சொல்லிட்டு ஹார்ட் மாதிரி ஒரு தோசை ஊற்றிருக்காங்க. தோசையை சுட்டு எடுக்கிறதுக்குள்ளேயா வானதிக்கு ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, கனவுகளோடு அந்த தோசையை ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளேயா கனவு காங்கும்போது அந்த தோசை கருவிடுது. இங்கே நந்தினியும் அருளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சந்தோஷமாக அவங்க 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வானதிக்கு என்னது கருவண வாடை வருதுன்னு ஊற்றின தோசையை பார்க்குறாங்க. அங்கே கருவிரிச்சு தோசை கருவிரிச்சே, என் மனசில் உள்ள ஆசையை நான் எப்படி மாமா கிட்ட சொல்லுவேன், சொல்லவே முடியாதா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க வானதி. இங்கே சுப்புலட்சுமியும் வரலட்சுமியும் பேசி முடிச்சதும் சரி பத்திரமா பார்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதியை கூப்பிடுறாங்க வரலட்சுமி. அப்பா தான் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு தெரியுமல, நான் இங்கேயே தங்கிக்கிறேங்கிறாங்க. ஏண்டி இடையில வந்துட்டா என்னடி பண்ணுறதுங்கிறாங்க. நான் இருக்கிறனால வானதியை நான் ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் போங்கன்னு சொன்னதும் சரி தம்பின்ட்டு போகிறாங்க வரலட்சுமி. வானதி நந்தினி 2 பேருமே அருளை ஆசையாக பார்க்குறாங்க. கல்யாணியும் அவங்க தம்பியும் பேசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத சரிக்கிவா என் பையனுக்கு கட்டி வைப்பேன், என் பையனை வெளிநாடு வரைக்கும் அனுப்பி படிக்க வச்சிருக்கேன்டா, சரியான இடத்துல தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க. கல்யாணியோட தம்பி வெளியில் வரவும் என்னையா இந்த நேரத்தில் கிளம்பிட்டீங்கிறாங்க. ஆமாம், உனைய பூக்கடை தான் இங்கே வைக்க சொன்னாங்களே, நீ இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனாவே ஐட்ட போல இருக்குங்கிறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டு ஐயாவுக்கு நான் தான் வாட்ச்மேனுங்கிறாங்க பூக்கரமா. வெளியில் போகிறீங்க, போகும்போது ஒரு முளை பூ வாங்கிட்டு போங்கிறாங்க. ஆமாம்மா, பேச்சு கொடுத்ததுக்கு நீ பூவை என் தலையில் கட்டி விட பார்க்குற பாருங்கிறாங்க. ஐயா என்னங்க ஐயா, நல்ல காரியத்துக்கு போனால் பூ வாங்கிட்டு போகலாம், நல்லதே நடக்கும், அதுக்காகத்தான் நான் சொன்னேங்கிறாங்க. இங்கே பாரு, பூ வாங்கிட்டு போய் எங்கள் ஆத்தாளுக்கு வச்சு அழகு பார்க்கறக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, பொண்டாட்டியும் கிடையாதுங்கிறாங்க. பொண்டாட்டி இல்லைன்னா என்ன, வண்டியை தான் புது பொண்ணு மாதிரி வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூக்காரமாக கொண்டுட்டு போய் அந்த பூவை வண்டிக்கு வச்சு எப்படியோ பூவை என் தலையில் கட்டி விட்டுட்டு ஒரு முளை பூவுக்கு என்ன விலைன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஐயா, நீங்களா விலை பேசி வாங்கினீங்கன்னா அதுக்கு விலை, ஆனால் நானாக இந்த பூவை வச்சு விட்டதுனால இந்த கனகா பூ காசு வாங்க மாட்டா அப்படிங்கிறாங்க. கனகா வண்டி இந்த பூ வச்சதுனால தங்க கணக்காக மின்னது பார்த்தீங்களா, அதுக்கு காரணமே இந்த கனகா கையால் கட்டினா மல்லிகை பூ தாங்க ஐயாங்கிறாங்க. கனகா சரி, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியாது, நான் போகிறேங்கிறாங்க. என்ன ஐயா போகிறேன்னு சொல்கிறீங்க, போயிட்டு வரேன்னு சொல்லுங்கிறாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாரு. பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்து 2 முளை பூ கொடு, காசு நாளைக்கு தரேங்கிறாங்க. அடடே, இந்த கனகா நாளைக்கு காசு கொடுக்குறக்கா இன்னைக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், ஏக்கா வேணா ஒரு 1000 ரூபா கொடு, நான் நாளைக்கு தரேங்கிறாங்க. வேலை தர முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் பூவும் தர முடியாது, போக்காங்கிறாங்க. கனகா உன் கடை இல்லாட்டி இன்னும் 4 கடை இருக்குது, நான் போய் பார்த்துக்கிறேன் போங்கிறாங்க. போப்பா, அங்கேயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாங்க. கனகா அந்த யோசனையில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே கல்யாணி வராங்க. உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரை அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டீங்க, அந்த கோவத்தையெல்லாம் போய் உங்கள் தங்கச்சி கிட்ட தானே காட்டுவாங்க. என்ன செய்யறது கல்யாணி, நீயே நினச்சிப்பாரு, இன்னொரு தங்கச்சிக்கு வீட்டுக்காரர் இல்லைங்கிறதுனால இவனுக்கு நம்ம முதல்ல சம்மதம் சொல்ல முடியுமா? அக்காவை விட்டுட்டு தங்கச்சிக்கு எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? உனக்கும் புரிய மாட்டேங்குது, அந்த வரதனுக்கும் புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு புரியாமல் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம வீட்டில் தான் 2 சிங்க குட்டிங்க மாதிரி கரிகாலனும் அருளும் இருக்காங்க, 2 பொண்ணுக்கு 2 பையனை கட்டி வச்சிடலாங்கிறாங்க. நீயே நானும் முடிவு பண்ண முடியாது, அவங்க விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாங்கிறாங்க. சுந்தரம் ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதானுங்கிறாங்க. நான் கணக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க. அருளோட அம்மா வராங்க. வந்ததும் தண்ணியை டிப்புன்னு வைக்கிறாங்க. என்னடி தண்ணி தானே கேட்டேன், எதுக்கு இப்படி டிப்புன்னு வைக்கிறேன்னு கேட்குறாங்க. இப்படி வேலை செய்யத்தான் நான் வந்திருக்கேன்னா, அண்ணனும் அன்னிக்கும் அங்கே என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறாங்க, நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அண்ணன் அண்ணி காதில் விழுந்துட்டு போதுங்கிறாங்க. ஐயா சாமி, கதவு சாத்தி தான் இருக்குது, உங்களுக்கு வேணா உங்கள் அண்ணன் அண்ணி ரொம்ப பெருசாக தெய்வமாக தெரியலாம், உங்களுக்கு வேணா நீங்கள் காலத்துக்கும் சேவ் பண்ணுங்க, ஆனால் எனக்கு என் பிள்ளையும் என் பையனும் தான், பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்கிறக்க அவங்க யார்? என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசமாக்குனாங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேங்கிறேங்க. ஏய், கிணத்துல விழுந்த தவளை மாதிரி எதுக்கடி இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. குணா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து 30 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் என்ன இந்த வீட்டு நாய் மாதிரி தான் வச்சிருக்கீங்க, சும்மா கத்தாதடி, அண்ணா அண்ணி காதில் விழுந்துட போதுங்கிறாங்க. ஆமாம்மா, என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டேங்க, ஆனால் உங்க அண்ணா அண்ணி காதில் விழக்கூடாது, அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க? கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க அண்ணனுக்கு தம்பியா இல்லாம பொண்டாட்டிக்கு புருஷனா, உங்க பிள்ளைக்கு அப்பனா பதில் சொல்லு. அருளுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ற முடிவு நாம பண்ணணுமா, இல்லை உங்க அண்ணனும் அண்ணியும் பண்ணணுமா?
நம்மள கூட ஒரு வார்த்தை கேட்காம அவங்க தங்கச்சி பொண்ணுங்க 2 பேர்த்தையுமே நம்ம பசங்களுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அவங்க யாருங்க? நம்மளை கேட்காம அவங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? இதில் நம்மளை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம பசங்களுக்கு என் தங்கச்சி பொண்ணுங்களை தானே கேட்குறாங்க. இதில் நியாயமான விஷயம் தானே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. தங்கச்சி பொண்ணுங்களை பசங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நீ சம்மதம்னு சொல்ல வேண்டியதானே, உனக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க குணா. ஓ, உங்கள் தங்கச்சி பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கு சம்மதமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பெத்தவனா, அதனால எனக்கு இதில் கொஞ்சம் கூட சம்மதமே இல்லைன்றாங்க. கல்யாணம் ஏன் கரிகாலனுக்கு கட்டி வைக்க பார்க்குறாங்க? ஒன்றும் இல்லாத அந்த நந்தினியை கொண்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இல்லாத பிள்ளையே என் பையனுக்கு கட்டி வைக்க நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு, இன்னாருக்கு இன்னார்னு யாருமே முடிவு பண்ணாதுக்கு முன்னாடி நீயா எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்னு கேட்குறாங்க குணசேகர். அதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவங்க 2 பேருமே என் தங்கச்சி பிள்ளைங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது நல்லது தான் பண்ணுவாருங்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணன் நல்லது பண்ணுவாருன்னு இப்படியே சொல்லி ஏமாந்துட்டுருங்க. பாரு, நான் சொல்கிறத நீ கேளு, பேசாமல் போய் அமைதியாக தூங்கி எழுந்திரி, எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க குணா. தாரமாக சேர்ந்து அந்த ஒன்றும் இல்லாத நந்தினியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா? எனக்கு அவள் மருமகளாக வர நான் எந்த நாளும் அனுமதிக்க மாட்டேன். லட்சுமி வானதி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, நந்தினி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. என்னது இந்த நேரத்தில் இவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றானே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இருடா கொஞ்சம் அந்த பக்கம் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நந்தினி, நீ முதல்ல வெளியில் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்னடா இந்த நேரத்தில் கூப்பிட்றியே, நான் எப்படி வரட்டுங்கிறாங்க. நந்தினி, வெளியில் வா, நான் வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போகலாம் வா அப்படின்னு அருள் கூப்பிடவும், நந்தினி என்னடா இந்த நேரத்தில் கூப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து அருள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. தேர்னு வானதிக்கு தூக்கம் தெரிஞ்சிருது. எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, எங்கே நந்தினியை காணோம், படிச்சுட்டு தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கட்டில விட்டு இறங்கி வெளியில வந்து பாக்குறாங்க. நந்தினி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து வானதி மனசொடிஞ்சு அப்படியே நிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.